ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 2A மெயின்ஸுக்கான ப்ரிப்பரேஷனாக இந்த 1 வீக் என்னென்ன நான் படித்தேன் அப்படிங்கிற ஸ்டடி விலாக் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை மார்னிங் தூங்க வச்சுட்டு தான் நான் படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நைட் அவள் தூங்கினதுக்கப்புறம் நான் உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த 4 to 5 டேஸாக பார்த்திங்கன்னா 2 யூனிட் தான் எடுத்து அதுலேயும் ஒவ்வொரு டாபிக் தான் கம்ப்ளீட் பண்ணுறேன். எனக்கு டைம் இருந்துச்சு. அதுவும் படிக்க அப்படின்னு வந்துட்டாலே மோஸ்ட்லி ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இந்த 4 டேஸில் நான் உருப்படியாக எடுத்துக்கிட்டது ஜூஸ் மட்டும்தான். இந்த ஒரு 4 to 5 டேஸாக நான் என்னென்ன படித்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் எடுத்த டாபிக் வந்து சமூக சமய சீர்திருத்தம். இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 8th புக்கில் 10th புக்கில் அதுக்கப்புறம் 11th 12th இது எல்லாத்துலேயுமே வந்து கவர் ஆகுது. அது இல்லாமல் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கும் நம்ம வந்து படிக்கணும். இதுக்கான ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு தற்கால தமிழ்நாடு வரலாறு அது வந்து என்கிட்ட இல்லை, பிடிஎஃப் தான் இருக்குது. ஸோ நான் பிடிஎஃப் பார்த்து படித்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஃபோன் பார்த்து படித்து தான் நோட்ஸ் எடுத்தேன் அப்படிங்கிறனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் வந்து 8th புக்கில் இருக்கிற காலந்தோறும் இந்திய பெண்களின் நிலை அப்படிங்கிற லெசன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10th புக்கில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 11th 12th வந்து சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் நவீனத்தை நோக்கி இந்த 4 லெசன் வந்து இந்த டாபிக்குள்ளே வந்து அடங்குது. நான் வந்து இந்த 4 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணவே எனக்கு மண்டே டியூஸ்டே ஆயிடுச்சு. அதுவும் நான் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். அங்கே போய் டெஸ்ட் எழுதும்போது பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டில் வந்து நிறைய எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது. என்ன தான் படிச்சுட்டு போனாலும் இதில் நிறைய இயர்ஸ்லாம் வரங்காட்டியும் அங்கே போய் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் படிக்கிறங்காட்டியும் எனக்கு சரியாக அது இன்னும் மெமரி ஆகலை. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த யூனிட் வந்து இன்னும் நம்ம நல்லா படிக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படிங்கிறது டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது. டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா என்னால் மார்னிங் வந்து 5:30க்கு எந்திரிக்க முடியல. ஆனால் ஒரு 2 டேஸ்க்காட்ட வந்து நான் எந்திரிச்சேன். அடுத்து என்னோடய டெஸ்ட்டில் இருக்க யூனிட் வந்து பாலிட்டி. இதில் வந்து மாநில அரசாங்கம் வந்து கொடுத்துருந்தாங்க. அங்கே கொடுத்த மெட்டீரியல் வந்து வெங்கடேசன் புக்கில் இருக்கிறது தான் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் நான் வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன்ஸில் இருக்கிறதையும் சேர்த்து தான் படிச்சிருந்தேன். பாலிட்டி வேணால் நம்ம படித்தது எல்லாமே கொஷின்ஸ் அங்கே ஓரளவு நல்லாவே என்னால் அட்டன் பண்ண முடிஞ்சுது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸும் இருந்தது இதில். ஆனால் என்னால் சயின்ஸ் வந்து படிக்க முடியல. வெறும் பாலிட்டியும் ஹிஸ்ட்ரியும் மட்டும்தான் நான் படிச்சுட்டு போயிருந்தேன். அதுக்கே எனக்கு இந்த 1 வீக் வந்து சரியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது தான் நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்தோடனே டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் ஓரளவு உங்களால் டெஸ்ட் போடுறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா அவங்க ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குமே தவிர உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்குன்னு படிக்க ஆரம்பித்து சரியாக வந்து 1 இயர் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு நான் படிக்க ஆரம்பித்த சப்ஜெக்டே வந்து பாலிட்டி தான். அதனால் பாலிட்டி வந்து எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த டெஸ்ட்டில் வந்து கூட பார்த்திங்கன்னா பாலிட்டியில் நிறையா கொஷின்ஸ் நான் வந்து கரெக்டாக போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பாலிட்டி வந்து படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு. எப்போவுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க சப்ஜெக்டை வந்து நல்லா டீப்பாக படிங்க. அப்போ அதுலேருந்து என்ன கொஷின் கேட்டாலும் அட்டன் பண்ணுற மாதிரி படிங்க. அது வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பாலிட்டியில் இருக்க ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஆர்டிகல்ஸ் எத்தனை டைம் படித்தாலும் மறந்து போயிடும். அதனால தான் ஆர்டிகல்ஸ் மட்டும் தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டுருக்கேன். அமெண்ட்மெண்ட்ஸ் இந்த கேசஸ் இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும். அதனால் அதெல்லாம் மட்டும் தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சிட்ருக்கேன் நான். இவ்வளோ நாளாக வந்து இந்த 148 கொஷின்ஸ் தான் குரூப் 2ல் போட்டிருக்கோம். நம்ம மெயின்ஸுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு எனக்கு ரொம்ப யோசனையாகவே இருந்துச்சு. என் ஹஸ்பண்டாக இருந்துட்டு இல்லை நீ ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணு. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து படிக்க ஆரம்பிச்சின்னா வந்து டைம் இருக்காது. அதனால் இப்போ இருந்தே படி. வந்தால் குரூப் 2 வரலினா குரூப் 4 படிக்கிறது வந்து எப்பயுமே வேஸ்ட் ஆகாது அப்படின்னு அவர் தான் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி படிக்க சொன்னார். குழந்தையும் பார்த்துட்டு படிக்கிறதுங்கிறது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பெருசாக தான் இருக்குது. இப்போது ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 மணி நேரம் நான் உட்காந்து படிக்கிறதே எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் குரூப் 4க்கு போன வருஷம்லாம் படிக்கும்போது ஒரு நாளைக்கு 6 hours 7 hours கூட நான் உட்காந்து படிச்சிருக்கேன். இந்த 4 to 5 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணது வந்து ஜஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் ஒரு டாப்பிக்கும் பாலிட்டியில் ஒரு டாப்பிக்கும் தான். ஆனால் நான் நல்லா படித்தேன். நோட்ஸ் எடுத்து படிச்சிருக்கேன். குரூப் 2A மெயின்ஸ் வந்து கண்டிப்பாக நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஹோப் எனக்கு இருக்குது. பார்க்கலாம்.